சின்ன வயசுலேருந்து சாப்பாடே சாப்பிட்டுட்ருப்போம். காலையில், மதியானம், நைட்டு கூட. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நம்ம வெயிட் அதிகமாகிட்டு இருப்போம். சரி நம்ம இனிமேல் டயட்டில் இருப்போம்னு சொல்லிட்டு மில்லட்டாக வாங்கி வச்சுட்டு அது 2 நாள் தான் யூஸ் பண்ணுவோம். 3ஆவது நாள் அப்படியே தூக்கி போட்டு ரெகுலராக சாப்பாடே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இந்த ரைஸை கண்டினியூ பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாமையை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாமையை எடுத்துகிட்டு அது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்குக்கோசம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்ச சாமையை போட்டுட்டு நல்லா கலந்துட்டு 1/2 கிளாஸ் சாமைக்கு பார்த்திங்களா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து இது கொதிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்தா சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இது. ஸோ நான் இதை எப்படி கண்டினியூ பண்ணணுன்னா ஒரு 1 வீக் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டாலே அடுத்த வீக்லேருந்து உங்களுக்கு பழகிடும். பழகிறது தான் இது ஒரே வழியே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ டயட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்திக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பை.